நேரமா இது, கேலி செய்கின்ற இடமா இது என்று அவள் கேட்கிறார். நேரிடையே சீச்சி இவையும் சிலவோர் விளையாடி ஏசும் இடம் ஈதோ, இந்த இடமா கேலி பேசுவதற்கு? விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசம் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்தில் ஈசனார்க்கு அன்பார் யாமார் ஏலோர் எம்பாவாய். என்ன சொல்றான்னா, தன்னை குறைவாக குறை இருக்கிறதோ என்னவோ குறைவாகவே தன்னை கருதி கொண்டு பேசுகிறார். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசம். ஒரு அருமையான கருத்து. விண்ணோர்கள் தேவர்கள், அவர்களெல்லாம் இறைவனை வணங்க வருவார்கள். இறைவனை என்ன செய்வானா, தன்னுடைய திருவடியை பின்னால் இழுத்து கொள்வார். திருவடியை கொடுக்க மாட்டார். என்ன காரணம்? எல்லாம் சிந்திக்கணும். அவங்களே சொல்றாங்களே, ஓர்னா சிந்திக்கணும். என்ன காரணம்? தேவர்கள் இன்ப நாட்டம் உடையவர்கள், ஆனால் இறைவன்தான் இன்பன் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள். எனவே தேவலோகத்து இன்பங்களை விரும்புவார்களே தவிர அவர்கள் இறைவனை விரும்புவது இல்லை. இது மிகப்பெரிய உண்மை. இந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டாலும் உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் தேவர்களை விட உயர்ந்தவர்கள், இறை இன்பத்தை தவிர வேறு எதையும் விரும்பாதவர்கள். மணிவாசக பெருமானை போல இந்த வகையில் பார்த்தா தேவர்களை விட நாம் உயர்ந்தவர்கள். இந்த கருத்தெல்லாம் உள்வாங்கணும். திருமுறைகள் தான் சொல்லுது, வேற எந்த நூலிலும் இதெல்லாம் கிடைக்காது. எனவே தங்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது மட்டும், தங்களுக்கு இடையூறு ஏற்படுகின்ற மட்டும் இறைவனை வணங்குவதற்கு வருவார்கள். மற்ற நேரங்களில் இறைவனை அவர்கள் வழிபாடு செய்ய மாட்டார்கள். எனவேதான் இறைவனை என்ன செய்கிறான்னா, அவர்கள் வணங்க வருகின்ற பொழுது தன்னுடைய கால்களை பின்னுக்கு இழுத்து கொள்ளுவான். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம், அத்தகைய திருவடியை தந்தருள வந்தருளும் தேசம், நமக்காக, உலகத்தில் மனிதர்களுக்காக, பக்குவம் வாய்ந்த மனிதர்களுக்காக பெருமான் என்ன செய்கிறான்? அந்த திருவடியினால் உலகத்திற்கு நடந்து வருகிறார். எதற்காக? அந்த பக்கமுடைய ஆன்மாக்களுக்கு அருள்வாளிப்பதற்காக, திருவடி பெற்றை தருவதற்காக அவனே வருகிறார். அதான் அவருடைய மாபெரும் கருணை. அது நம்ம கொஞ்சம் பெருமானிடத்தில் உண்மையாகவே நேசம் வைத்தான், அவன் பெரிய அளவில் நம்மிடத்தில் நம்மை ஈர்த்து ஏற்றுக்கொள்வார். ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்று இன்னொரு இடத்துல அவரை சொல்றார். ஈர்ப்பான். மணிவாசக பெருமான் குதிரை வாங்கத்தானே போனார். குருந்த மரத்தில் பெருமான் இருக்கிறான் என்று தெரிந்தா வந்தார். அவருக்கு எதுவும் தெரியாது. அவரோட குதிரை வாங்க போனவரை இழுக்கிறான். ஏன்னா உள்ளுக்குள்ளாக அவருக்கு அந்த உணர்வு இருக்கிறது. அதுதான் பக்கம். இறைவன் அப்படித்தான் ஆட்கொள்ளும். அதனால தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருத வேண்டியது, மணிவாசனுடைய திருவுள்ளம் என்ன என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும். இறைவனை அடைவதற்கு ஒரே ஒரு வழிதான் மணிவாசர் சொல்வது. அதுதான் திருவாசகம் முழுக்க இருக்கு. என்ன வழி அது? ஒரு பாட்டில் ரொம்ப தெளிவா சொல்றாரு. உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை ஆண் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. கசிந்து கசிந்து மனம் கசிந்து கசிந்து கண்ணீர் ஒழுக ஒழுக பெருமானை நம்ம ஏற்றி புகழ்ந்தால், வணங்கினால், வழிபாடு செய்தால் அது ஒன்றுதான் திருவடிக்கு நம்ம அழைத்து செல்லும். வேறு எதுவும் கிடையாது. நீங்க என்ன செய்தாலும் இது எல்லாமே வணிக முறை. உலகத்தில் செய்கின்ற யாகம் முதலியவை, ஆசனம் முதலியவை எல்லாமே வணிகம். அதெல்லாம் திருவடிக்கு அழைத்து செல்லவே செல்ல. அதேதாங்க எப்படி அழணும்னு சொல்றாரு. கற்றாவின் மனம் போல கசிந்து உருகணுங்கிற. கற்றானா என்ன அர்த்தம்? கன்று ஈன்ற பசு. கன்றை எப்பொழுதும் பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்கோம்.
ஏதோ ஒரு காரணத்தினால கன்றியினுடைய கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ சென்று விடும் என்றால் அது கதறுகின்ற கதறல் கொஞ்ச நெஞ்சம் அல்ல, அது திரும்ப வருகின்ற வருகிறது. அதுபோல இறைவனை நாம பற்றணும். இது ஒன்றுதான் வழி, இதுதான் சைவம் சொல்லுகிறது. அதைத்தான் திருவம்பாவிலிங்க வந்து நமக்கு சொல்லுகிறது. என்ன யாம்பாட கேட்டேயும் நீ உருக மாட்டாயா என்று கேட்பதற்கெல்லாம் இதுதான் காரணம். அந்த வகையில விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசம் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன். தேசன்னா என்ன அர்த்தம்? ஒளி நிரம்பியவன் என்று பொருள். தேஜஸ் அது சமஸ்கிருத சொல்லாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையான சொல்லு தெய்வம். இதெல்லாம் தமிழ் சொல்லிலிருந்து வந்தது. நம்ம தேசுன்னு சொல்றோம், சமஸ்கிருத தேஜஸ் என்று வருகிறது. நம்மை பார்த்து அவர்கள் அமைத்துக் கொண்டது நம்ம சொல்லு. எனவே தேசங்கிற ஆனா ஒளி நிரம்பியவன் என்று அர்த்தம். அவன் எங்க இருக்கிறான்? சிவலோகன். சிவலோகத்தில் இருக்கிறான். சிவலோகம் என்பது எது? பரம். பரந்தான் சிவலோகம். சிவலோகம் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனா. தில்லை சிற்றம்பலம் என்பது ஒரு அருமையான தலம். சைவர்களுக்கு எது தலம் என்றால் தில்லைதான். ஒரு உண்மை தெரியுமா தெரியாதோ உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்றேன். நம்முடைய காஞ்சிபுரத்தில் இரவு நேரத்தில் இந்த அர்த்த ஜாமம் என்று சொல்லுகின்ற அந்த பள்ளி அறை பூசை எப்பொழுது நடக்கும்? எத்தனை மணிக்கு? யாராவது பார்த்துருக்கிறீங்களா? 9 மணி. நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல எல்லாம் எத்தனை மணிக்கு நடக்குது? 7 மணி 8 மணி. அந்தந்த ஊருக்கு சின்ன ஊரா இருந்தா படம் நடக்கும். எப்படி நடந்தாலும் 9 மணி வரையில எல்லா ஊர்லயும் நடக்கும். ஆனா சிதம்பரத்துல என்ன காரணம்? என்ன காரணம்? எல்லா மூர்த்தங்களும் அங்கே போய் ஒடுங்கும். அப்ப சைவர்களுக்கு கோயில்னா தில்லைதான். ஏன் தில்லையை எப்படி சொல்லுகிறார்கள்? நாம தான் சிந்திக்கணும். சிந்தித்தால்தான் நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும். நாம நம்ம உடம்புல இருக்கிறோம். நீங்க தப்பா எடுத்துக்கொள்ளாதீங்க. நமக்கெல்லாம் எப்ப சாவு வரும் யாருக்கும் தெரியாது. ஆனா எதனால் வரும் அது கூட தெரியாதா? எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது. எதனால் வரும் என்பது எல்லாருக்கும் தெரியும். இது நின்று போச்சுன்னா வரும். உள்ள ஒரு துடிப்பு இருக்குது இல்ல, இதய துடிப்பு. ஏதோ ஒரு காரணத்தினால இதய துடிப்பு நிற்கும். அதுக்கு காரணம்லாம் எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர் கேட்டா அது என்ன சொல்லுவாங்க? ஹார்ட் அட்டாக். ஏன் சார் வந்தது தெரியாது சார், வெளியில தெரியாமலே செத்து போயிட்டேன் சார். அதுக்கு பேர் என்ன? சைலண்ட் ஹார்ட் அட்டாக். இவ்வளவுதான் டாக்டர் சொல்லுவான். இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ ஏன் இந்த உடம்புக்கு சாவு வரவில்லை என்றால் உள்ள ஒரு இயக்கம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த இயக்கம் நிற்கிற வரையிலும் சாவாரு. இதய துடிப்பு, ரத்த ஓட்டம் என்ற இயக்கம் உடம்புல இருக்கிற வரையிலும் நீங்க என்ன விபத்துல மாட்டினாலும் சாவாரு. அருமையான கேள்வி. ஆமா, உண்மைதான். அதாவது இந்த உடம்பு இருக்கிறது ஒரு அற்புதமான கருவி. இந்த உடம்பு 3 உடம்பு, 1 2 இல்ல 3 உடம்பு. இந்த உடம்பு நம்ம கண்ணால பார்க்கிற உடம்புக்கு பரு உடம்பு என்று பெயர். நல்ல தமிழ்ல சொல்ற, அது புரியாது. சூழ சரீரம் அப்படின்னா நம்ம அப்படி பழகிட்டோம். இது பரு உடம்பு. உள்ள ஒரு உடம்பு இருக்குது, அதுக்கு பேரு நுண்ணுடம்புன்னு பேர்.